வெற்றி குடு. ம். நட்ராஜ், அவசியம் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும். உங்க கொழுந்தனார் வந்து கூப்பிடல, அவங்களோட மன வருத்தம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா வரணும், என்ன குடும்பத்தோட வரணும். சரி சரிங்கம்மா. என்னம்மா, உங்க சித்தப்பா வீட்டு மேல இருக்கிற கோவத்துல என் பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருந்துட மாட்டியே? இல்ல, நாங்க வரோம். ஆமா, நீ வேலைக்கு போயிட்டு இருக்கியா? சொந்தமா பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ கல்யாண பொண்ணை அனுப்பி வைக்கிறேன், நல்லபடியா கவனிச்சு அனுப்பு. கண்டிப்பாமா. என்னங்க என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்க எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் 2 மணி நேரத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும். கிளம்பட்டுமா? ஏதாவது சாப்பிட்டு போலாமே? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். வரேன். போயிட்டு இருக்கேன். என்னம்மா இவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க? கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கே. இல்ல மதி, நம்ம போறது இல்ல. ஏற்கனவே நித்யா கல்யாணத்தால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. சஞ்சயும் என் புள்ளதான், அவன் கல்யாணத்தையும் பார்க்க முடியலன்னு வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க வேண்டியதுதான். நீ சொல்றது கரெக்ட் தாமா. ஆனா இவங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு போறாங்களே. ஏதாவது வருத்தப்பட போறாங்கம்மா. பேசாம நடராஜையாவது அனுப்பி வைக்கலாமே. மதி, அங்க போய் அந்த ஆள் முஞ்ச பார்க்க சொல்றியா? சும்மா இரு, என்னாலாம் போக முடியாது. எதுக்கு இந்த பிரச்சனை? கல்யாணத்துக்கு முத நாள் மதியோட வளக்காப்பு வச்சுட்டோம், அதனாலதான் வர முடியலன்னு சொல்லிடுவோம். எப்பவாச்சும் ஒரு நாள் போய் பார்த்து அவங்கள விசாரிச்சுட்டு வந்துருவோம்ப்பா. சரி மதி, கிளம்பலாமா? டைம் ஆச்சு. போலாம். கிளம்புறோம். வரேம்மா. சரிம்மா. ஏங்க இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருந்தீங்க? ஆபீஸ் போவேனாமா? ஒரே நிமிஷம் ரெடி ஆயிரா. ஏங்க கல்யாண சமயத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி லீவ் போட்டா ஆபீஸ்ல ஏதாவது சொல்லுவாங்களோ? ஆமா, கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ டே ஷிஃப்ட் நான் நைட் ஷிஃப்ட்னு மாத்தி மாத்தி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படிங்க முடியும்? 2 பேரும் ஒண்ணா போய் தானே எல்லா வேலையும் செய்யணும். இரு நித்யா, அதுக்கெல்லாம் டைம் நிறைய இருக்கு. என்ன புரியாம பேசுறீங்க? எங்க டைம் இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுவும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். கொஞ்சமாவது பொறுப்பா பேசுங்க. உங்களுக்கு ஆபீஸ்ல கேட்கறதுக்கு சங்கடமா இருந்தா சொல்லுங்க, நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட பேசி லீவ் வாங்குறேன். நித்யா, ஒரு நிமிஷம் வா, இங்க உட்கார். என்னங்க உட்காரு. டைம் ஆகுதுன்னு சொல்றேன், உட்கார சொல்றீங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க. ராஜி கல்யாணத்துல நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. ராஜிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ன்றதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற விஷயம். ஆனா நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்களா? பாத்தியா, எதுக்கு இப்ப கோவப்படுற? பின்ன என்னங்க, நானே கல்யாண வேலை இவ்ளோ இருக்கு, எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தா நீங்க பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம எதையோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ நித்யா, கல்யாணம்ன்றது தாலி கட்டுற ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? கல்யாணம்னா என்ன, லைஃப்னா என்னன்னு தெரியாமல நான் இருக்கேன். சரி, இந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் முழு சம்மதம் தானே? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தவிர மத்த எல்லாருக்கும் ஓகே தான். அவங்கள விடு. நான் சொல்றது என்னன்னா, நட்ராஜையும் உங்க பெரியம்மாவையும் நாம ஏதோ ஃபோர்ஸ் பண்றோம் தான் எனக்கு தோணுது. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல நித்யா, அது வந்து சும்மா இருங்க. நான் எல்லார்கிட்டயும் தெளிவா பேசி இதுக்கு சம்மதம் வாங்கிருக்கேன். இப்ப என்னமோ புதுசா வந்து குழப்பிட்டு இருக்கீங்க. அதுல நித்யா, நீ என்னமோ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. சரி, நான் என்ன அவசரப்படுறேன் சொல்லுங்க. இல்ல, அவங்க சைடுல இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு தராம நீ மட்டும் பேசிட்டே இருக்க மாதிரி. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் வாட்ச் பண்ண வரைக்கும்
அப்படிதான் எனக்கு தெரியுது. ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏங்க இது 2 பேரோட வாழ்க்கை. இதுல எதையுமே யோசிக்காம பெரியம்மா எப்படி சரின்னு சொல்லுவாங்க? நேத்து கூட நட்ராஜ் அண்ணனையும் நம்ம ராஜியையும் ஒன்னா உட்கார வச்சு பேசியாச்சு. உன்னை நான் நல்லா வச்சு பாத்துக்குவேன்னு நட்ராஜ் அண்ணன் ராஜிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த கல்யாணம் எப்படியும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறது நிஜம்தான். ஆனா நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த மேரேஜ் நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது ஒரு மாதிரி என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்குது. எல்லாருக்கும் பிடிச்சு எல்லாரோட சம்மதத்தோட தான் இது நடக்குது. நல்லபடியா நடக்கும். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க போங்க. எங்க என்னாச்சு? ஒண்ணுல வசந்தா. இல்லைங்க, நீங்க இத்தனை நாள் இந்த அளவுக்கு கவலைப்பட்டு நான் இப்பதாங்க பாக்குறேன். இல்ல வசந்தா, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. ஆனா ஒரு துரும்பு கூட கிள்ளி போட முடியல. எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. இப்படியே இருந்தா என்னதாங்க பண்றது? விடு, பாத்துக்கலாம். எது வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. அப்பா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாருப்பா? தெரியல, உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. சரி, வா பார்க்கலாம். வணக்கம் சார். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. பரவாயில்ல, அவங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஓகே சார். அது வந்து என்னங்க பண்றது, கல்யாண பிஸி இல்லையா? அதான். என்னம்மா? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேப்பா. போயிட்டு வாங்கம்மா. மாறி இருக்கான்ல, கார் எடுத்துட்டு போங்க. சரிப்பா. வீட்டுல வேற யாரும் இல்ல சார். கடுமையான மன உளைச்சலோட இருக்கிறதுனால என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியல. எதை தொட்டாலும் எப்ப அந்த பொண்ணு வந்து நிப்பாளோங்கிற நினைப்பு தான் வருது. சார், நீங்க போன் பண்ணி சொன்ன உடனே நான் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணை ஜாமீன்ல எடுத்தது சரஸ்வதி அம்மா. யாரு சரஸ்வதி? அவங்க எதுக்கு எடுத்தாங்க? சரஸ்வதி அம்மா உங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், தெரியாது சார். பெண்கள் நீதி சரஸ்வதி அம்மானா சிட்டிக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் சார். எந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இந்த அம்மா தான் முன்னால நிக்கும். ஏதோ ஒரு கேஸ்ல இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணை பார்த்திருக்காங்க போல இருக்கு. அவங்களே ஜாமீன்லயும் எடுத்துட்டாங்க. ஏன் சார், கஞ்சா கேஸ் போட்டா ஜாமீன் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சார். இல்லாத ஒரு கேஸை உங்களால போட முடியுங்கிற போது அவங்களால வெளியே எடுக்க முடியாதா? ஜாமீன்ல வந்த பொண்ணு நேரா ஹாஸ்டலுக்கு தான் போயிருக்கு. அங்கிருந்து கிளம்பி போன பொண்ணு எங்க போச்சுன்னு தான் தெரியல. இவ்வளவுதான் சார் டீடைல். அந்த அம்மா பேரு என்னன்னு சொன்னீங்க? சரஸ்வதி. அவங்க மூலமா நம்ம மேல ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா? இல்ல சார், அதையும் விசாரிச்சுட்டேன். அப்படி எதுவும் கேஸ் கொடுக்கல சார். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அந்த அம்மா சும்மாவே இருக்காது. இது வரைக்கும் ஏன் கேஸ் கொடுக்கலன்னு தான் தெரியல சார். நம்மளை பத்தி விசாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வசதியானவங்கன்னு கேள்விப்பட்டு பெருசா ஒரு தொகை கேட்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. சார், நீங்க வேற. அந்த அம்மா உங்களை விட பெரிய பணக்காரங்க சார். காசு பணத்தை எல்லாம் காட்டி அந்த அம்மாவை விலைக்கு வாங்க முடியாது சார். பெண்கள் மாநாடு மொரிஷியஸ்ல நடக்குது. அதுக்கு அந்த அம்மா போயிருக்காங்க. வந்து பாத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க சார். சரி சார், அந்த அம்மா வரதுக்குள்ள இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் முடியாது சார்? இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க. அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதானே சார் எங்க வேலையே. அப்போ நாளைக்கே கூட கண்டுபிடிச்சிருவீங்களா? நிச்சயமா சார்.
சார் உடனே அந்த பொண்ணை கண்டுபிடிங்க சார். அப்படியே கூடவே இன்னொரு உதவியும் பண்ணணும். அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன் சார். நீங்க கேட்கறத விட அதிகமாவே தரேன். உங்ககிட்ட தான் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அந்த பொண்ணை கண்டுபிடிச்ச கையோட அதை கடத்திட்டு போய் எங்கேயாவது வச்சிருங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுடலாம் சார். சார், நீங்க என்ன நினைச்சீங்க? நாங்க ரவுடிங்களோ கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆளுங்களோ கிடையாது. எங்களுக்கும் தொழில் தர்மம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட எப்பவுமே என்ன கூப்பிடாதீங்க சார். நீங்க ஒரு நல்ல பிசினஸ்மேனா இருக்கலாம், ஆனா அதுக்காக எல்லாத்தையும் வியாபாரமா பார்க்காதீங்க சார். உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க சார். சரஸ்வதி அம்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் உங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. சரி, நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் வராம அந்த அம்மா கிட்ட பேசி நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறோம். இதை தாண்டி வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்கன்னா சாரி சார், என்ன விட்டுருங்க. சரி சார், நான் வரேன். என்ன திவ்யா, செஸ் விளையாடுறீங்களா? இல்ல, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன நெக்கல் பண்றீங்களா? இல்லங்க, செஸ் விளையாடிட்டு இருக்கோம். என்ன திவ்யா, உங்க ஃப்ரெண்டு ஓவரா பேசுறாங்க. நானும் ஒரு வகையில உங்களுக்கு முறைப்பையன் தான். சொல்லுங்க. அவ என்ன சொல்றது? நீங்க தான் அப்பப்ப அவளுக்கே தெரியாம அவளை முறைச்சிட்டு போறத நானும் பாத்துட்டு தானே இருந்தேன். ஐயோ, என்னங்க நீங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிருவீங்க போல. ஐயோ, என்னங்க நீங்க? இது நான் பேச வேண்டிய டைலாக். ஒரே நிமிஷம் திவ்யா. ஏண்டி அவர்கிட்ட அப்படி பேசுற? அவர் எங்க அண்ணியோட தம்பி. ஆனா மொழி சரியில்லையே. அவர் ரொம்ப நல்ல டைப், யதார்த்தமா இருப்பாரு. நீ அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கடி. விளையாடு. திவ்யா, இந்தாங்க திவ்யா. இந்தாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? பரவாயில்ல, நான் உங்க மேல எப்பவுமே கேர் எடுத்துப்பேன். கல்யாணம் பொண்ணு தெம்ப இருக்க வேண்டாமா? சாப்பிடுங்க. ஐஸ் போட்டிருக்கீங்கல்ல, எதுக்குங்க தேவையில்லாம? நீங்க கொடுத்தவே அது ஜில்லுன்னு தானே இருக்கும். ஒரு நிமிஷம் திவ்யா. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி அவர் கோச்சுக்க போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கோச்சுக்க மாட்டாரு. நீ விளையாடு. போன் எடுக்கல, அவ்வளவுதான். சொல்லு பாலு. எங்கடா இருக்க? இங்கதான் பக்கத்துல. நீ சென்னைக்கு போனது, அங்க உங்க அக்கா வீட்டுல தங்கி இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், நீ சிவா கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா எனக்கு தெரியும். அது வந்து பாலு. பேசாதடா. அப்ப சிவா புத்திசாலி, நான் என்ன கேனேனா? அது இல்ல பாலு. இங்க பாரு, உனக்கே நல்லா தெரியும் நான் சிவாவோட மோசமான ஆளு. நாளைக்குள்ள எனக்கு பணம் வரல. பாலு பாலு பாலு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு பாலு. பணம் ரெடிங்கிறத தவிர எதையும் சொல்லாத பாலு. என் கைக்கு நாளைக்கு பணம் வரல, உங்க அக்கா வீட்டுக்கே வந்து உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். சரி 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 பாலு, நாளைக்குள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுறேன் பாலு. இல்ல வெற்றி, கடைக்கு கடை ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா விலையெல்லாம். அதான் பெரியமா கவிதா வந்து கடைக்கு அனுப்புனேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு போன் வந்துச்சு, அதான். ஆமா, மார்க்கெட் சுப்பிரமணி கிட்ட பேசணும்னே, பேசுனியா? இல்ல மாமா, ஏன்? கொஞ்சம் வேலையா இருந்தேன், மறந்துட்டேன். என்ன மாப்பிள்ள நீ வேற யார்கிட்டயாவது கொடுத்தா பொறுப்பா இருக்க மாட்டாங்க சொல்லி தானே அவங்ககிட்ட கொடுத்தேன். நீ அப்படிதான் இருக்க. அவனை ஏப்பா கோச்சுக்கிற? அவன் ஒருத்தனே எவ்வளவு வேலை தான் பாப்பான். அதுக்கு இல்ல பெரியமா, எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. சரி, சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டு என்கிட்ட சொல்லு. சரிம்மா. சரியா? வாங்க பெரியமா, உள்ள போலாம். ஏன் எடுத்துட்டீங்க? உங்களுக்கு போர் அடிக்கும், நீங்க விளையாடுங்க. என்னப்பா, எப்படி போர் அடிக்கும்? எவ்வளவு வேலை இருக்கு. என்ன பெரியமா, நமக்கு தானே கல்யாணம் வேலை. திவ்யா வந்து என்ன பண்ண போகுது?
இல்லப்பா, அவளோட வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டோம். நல்ல வேலை, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. மாப்பிள்ளையோட பெரியம்மா பொண்ணு புதுசா பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கா. நீ வெளியில போய் பண்ணிக்கிறதுக்கு நீ அவகிட்டயே போய் பண்ணிக்க. சரிம்மா. இந்த அட்ரஸ். இப்ப சும்மா தானே இருக்க, நீ காஞ்சனா கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிம்மா. போலாண்டி. நட்ராஜ், வாங்க நட்ராஜ். வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா, அது என்னடி நட்ராஜன் பேரு கேட்டதும் அவ்வளவு பெரிய ரியாக்ஷனா கொடுக்கற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் மறைக்கிற? மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில சின்னதா நட்ராஜன் இருக்கு இல்லையா? சும்மா லூசு மாதிரி உளராத. அவரை முதல் தடவை மாப்பிள்ளை நினைச்சு பார்த்தேன். அப்புறம் அது அவரே இல்லன்னு தெரிஞ்ச உடனே அதை அப்படியே விட்டாச்சு. நான் நம்ப மாட்டேப்பா. சம்திங் ராங். நம்பட்டி போ. முதல்ல பார்லர் போலாம் வா. வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆட்டோல தான் போன வா.